எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பொதுநல கருத்துக்கள் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன கருத்து அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாயில் பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி இப்படி இந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரியா பொறி பொறியா வரும். அந்த பொறி பொறியா வர்றத மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பல்லி எச்சு விழுந்துருச்சு அப்படிம்பாங்க. அது கிடையாது. பல்லி எச்சு அது கிடையாது. அது நம்ம உடம்புல உள்ள அந்த உஷ்ணத்தினால வர்ற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. என்ன மருந்து அப்படின்னா, பனைமரத்துக்கு போங்க. பனைமரத்துக்கு போனீங்கன்னா, ஒரு கல் எடுத்து தட்டும்போது, தட்டுன மறுகணமே அதை அப்படி தொட்டு வைக்கும்போது அந்த பால் விளையன்னு வரும். அதை எடுத்து அன்னைக்கு இதில் அப்படியே நல்லா கொரன்னு தேய்ங்க. திரும்ப எடுத்து இன்னொரு தடவை தட்டுங்க, தேய்ங்க. தொட்டு தொட்டு அப்படியே தேய்க்கு தடவணும். 3 நாள் இல்லை 4 நாள் கூடனது அவ்வளோதான். உடனே பட்டு போயிடும். அது அந்த புண்ணு ஆறலைன்னா என்னை கேளுங்க, பிறகு நான் சொல்கிறேன். உண்மையிலேயே உண்மையான மருந்து. ஏன்னா இதில் எனக்கு அனுபவம் உண்டு. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். இந்த மூக்கிலையும் சுற்றி வரும், மூக்குக்கு உள்ளேயும் வரும், இங்கேயும் வரும், மூக்குக்குள்ளே இந்த வாயிலையும் வரும். சுற்றி இந்த இடத்துல இங்கே வரும், இங்கே வரும், இங்கே எல்லாம் இந்த இடத்துலலாம் வரும். இப்படி இந்த இடத்த சுற்றி இப்படியே வரும். அதுக்கு பனைமரத்தை தட்டி, கொஞ்சம் இளம் பனைமரமாக இருக்கணும். முத்தின பனைமரம்னா பால் வராது. தட்டும்போது கட்டு தட்டும்போது வேகமாக பால் டக்குன்னு நின்றும். அது தட்டி முடித்த மறுக்கணமே டக்குன்னு தொடணும். தொட்டால் தான் கையில் அது வரும். வந்தோடனே அதை அப்படியே எடுத்து நல்லா தொட்டு தடவி அப்படி நல்லா தேய்ச்சி தடவுங்க. வலிக்கும். பொறி பொறியாக இருக்கும்போதே முதல்ல ஆரம்பத்துலேயே தேய்ச்சி விட்ருங்க, வலிக்கும். அது வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மூக்கு முணுமுணுங்கும். இல்லை அப்படின்னா வாயிலேருந்து ஏதாவது ஒன்று அந்த வலியானது ஏற்படும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. அந்நேரமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நாளில் முடிஞ்சிடும். புண்ணு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா 4 நாள் ஆகும். ஆனால் கட்டாயம் கேட்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னுடைய இளைஞர்கள் கூட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பொதுநல கருத்தில் நாம் சந்திப்போம்.